அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம சேமியா பாயாசம் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிச்சமான ஸ்வீட்டுங்க இது. சந்தோஷமான செய்தி எது கேட்டாலும் உடனே நம்ம சேமியா பாயாசம் தான் செய்வோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டியில் நான் நெய் போட்டிருக்கிறேன். பட்டை துண்டு ஏலக்காய் 2 வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். திராட்சை, முந்திரி, பாதாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் போடுறேன். நெய்லேயே வறுத்துக்குவோம். மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் பெருநாளைக்கு நம்ம சேமியா தான் செய்வோம். இது குனாஃபா சேமியாங்க. இது இங்கே கிடைக்க மாட்டேங்குது. துபாயிலேருந்து எனக்கு வந்துச்சு. கிடச்சிச்சின்னா வாங்கி செய்யுங்க. இல்லாட்டி சும்மா சாதாரண சேமியாலாம் நமக்கு செய்யலாம். இது மெலிசாக இருக்கிறதுனால பார்க்க அழகாக இருக்கும். இப்போ சேமியா நல்லா உடச்சி விட்டு நம்ம போடலாம். வறுத்துக்குவோம் நெய்லேயே கொஞ்சம். நல்லா நெய்லேயே வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் சேமியா. பால் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றுறேங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவு இருக்கும், நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சுகர் 1/2 கப்பு போடுறேங்க. எனக்கு நார்மலாக எனக்கு ஸ்வீட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டாக்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கரெக்டாகிடுச்சு, நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மில்க் மெய்ட் கொஞ்சம் ஊற்றுறேன். மில்க் மெய்ட் ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாயசத்துக்கு மில்க் மெய்ட் ஊற்றி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
மில்க் மேடும் வீட்டு நெய்யும் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இறக்க ஸ்டேஜாக நான் பசு நெய் கொஞ்சம் ஊற்றுறேன். எப்போதும் என்கிட்ட இருக்காங்க வீட்டில் பசு நெய் இருக்கும், அது ஊற்றுறேன். இது இல்லைன்னா சும்மா நார்மல் நெய் ஊற்றுங்க. பசு நெய் ஊற்றினா நல்லா ஃப்ளேவராக நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சந்தோஷமான செய்தி எதுவும் வந்தாலும் நம்ம உடனே பாயசம் தான் செய்வோம். பெருநாள் மாதிரி வந்தால் ஒரு பெருநாளைக்கே நம்ம இது தான் செய்வோம், சேமியா செய்வோம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.